தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரருளால் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்கிற உரிமையோடு பார்க்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும், சுகம், வெலன், ஜீவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் நீர் அருளுகின்ற மெய் சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமையாய் ஜீவிக்கட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளின் வழிபாட்டிலே பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அருளுகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. வேளச்சேரி நல் மேய்ப்பர் ஆலயத்தின் சார்பாகவும், தரமணி தூய மார்க் ஆலயத்தின் சார்பாகவும் அன்பர்களை, உறுப்பினர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காணொளி காட்சியை கண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரையும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. நாம் அனைவரும் பாமாலைகளில் 24வது பாடலை பாடுவோம். பாமாலை 24. இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதேபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் ஒன்றாக இணைந்து உலகத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அது செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்
கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness, and patience. Bear with each other and forgive whatever forgiveness you may have against one another. Forgive as the Lord forgave you. ஜெபம் செய்வோம். தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அளவற்ற உமது நன்மைகளுக்காக, கிருபையின் வரங்களுக்காக, தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் பரலோக மன்னாவை எங்களுக்கு தாரும் அப்பா, போஷித்தரும். உடைய வார்த்தைகள் எங்களை பக்குவப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய குடும்பத்திலும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறைமக்களுடைய திருப்பணி. இறைமக்கள் திருப்பணி, மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேட்டி என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அபிஷேகம் பெற்ற திருப்பணியாளர்கள், அபிஷேகம் பெறாத திருப்பணியாளர்கள் என நம்முடைய சபையிலே நாம் 2 வகையாக இருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெறாத மற்ற விசுவாசிகள். அபிஷேகம் பெறாத விசுவாசிகள் நான் ஆர்டைன்ட் மெம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகிறோம். அபிஷேகம் பெற்ற ஆயர்கள், அவர்களுடைய பணி என்ன என்று சொன்னால், அவர்கள் திருச்சபையிலே மக்களை ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுத்தந்து போதித்து
ஆண்டவருடைய திருப்பணிகளை, ஆண்டவர் விரும்புகின்ற பணிகளை செய்வதற்கு மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை செயல்படும்படியாக விசுவாசத்தை ஊட்டி கிரியைகளை செய்கிறவர்களாக அவர்களை நடத்துகின்ற இந்த சமுதாயத்தில் உப்பாக ஒளியாக இருக்கும்படியாக இறை மக்களை பக்குவப்படுத்துகின்ற பணி ஆயர்களுடைய பணி, ஆர்டெயின் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அபிஷேகம் பெற்றவருடைய பணியாக இருக்கிறது. மிக முக்கியமான பணி. நான் ஆர்டெயின் மினிஸ்டர்ஸ், அதாவது அபிஷேகம் பெறாத திருப்பணியாளர்கள், விசுவாசிகள், அவர்கள்தான் திருச்சபைக்கு மிக முக்கியமானவர்கள். நீங்கள் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள். திருச்சபையை தாங்குகிறவர்கள். திருச்சபையின் மூலமாக கடவுள் உங்களை எடுத்து சமுதாயத்தில் ஆண்டவருடைய பணிகளை செய்யும்படியாக உங்களை பயன்படுத்துகிறார். அதற்கு ஒரு ஊக்கிகளாக, கிரியா ஊக்கிகளாக உங்களை உற்சாகப்படுத்துகிற பணியை ஆயர்கள் செய்கிறோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, the ministry of the laity is to represent Christ and his church. இறைமக்களுடைய பணி இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிகளாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக இறைமக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணிகளை செய்ய, செயலாற்ற அழைக்கப்பட்டவர்கள். To be witness to him wherever they may be, and according to the gifts given them. கடவுள் இறைமக்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், வாய்ப்புகள், தாளந்துகள், திறமைகள், இவைகளெல்லாம் கிறிஸ்துவினுடைய வழியில் அதை இறைமக்கள் செயலாற்ற வேண்டும். அதன் மூலமாய் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும். இப்படிப்பட்ட பணிகளை செய்ய இறைமக்கள் அழைக்கப்படுகிறோம். உதாரணமாக என்னென்ன விதமான பணிகளை செய்யலாம் என்றால், அநேக பணிகள் உண்டு. இறைமக்கள் செய்ய வேண்டிய பணிகள் இந்த உலகத்தில் திருச்சபையாக. அதில் திருமறையின் அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் 28. ஒருவேளை அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். அது ஒரு சிறப்பான பகுதி. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 28 வசனங்கள் இன்றைக்கு. அதிலும் குறிப்பாக இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சமாதானத்தை உருவாக்குகிற திருப்பணியை இறைமக்கள் செய்ய வேண்டும். Ministry that generates peace. சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற மக்களாக இறைமக்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த பகுதியிலே வருகிற நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாகோன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல நாபால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன் இருக்கிறார். அவர் யாரையும் மதிக்க மாட்டார். செல்வ செழிப்பு, செல்வ செருக்கு என்று கூட சொல்லலாம். ஆஸ்தி மிக அதிகமாக இருந்த ஒரு மனிதன். துன்மார்க்கமானவன், பேலியாளின் மகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு துன்மார்க்கமாக வாழ்ந்தவன். யாரையும் மதிக்க மாட்டான்.
அப்பேற்பட்ட அந்த துன்மார்க்கனுக்கு ஒரு நல்ல அருமையான மனைவி, அபிகாயில் என்று சொல்லப்படுகிற அருமையான மனைவி. அந்த மகள் செய்த ஒரு மகா பெரிய காரியம்தான் அந்த நேரத்திலே ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணினது. என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த நாபால் தாவீதுக்கு விரோதமாக அநியாயமாக நடந்து கொண்டான். எனவே தாவீது அவன் மீது படையெடுத்து வருகிறார். அவருடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அவன் மீது படையெடுக்க வருகிறார். படையெடுத்து வருகிற செய்தியை கேட்டு அபிகாயில், அந்த நாபாலுடைய அருமையான மனைவி, அந்த மகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஞானத்தோடு செயல்படுகிறார். ஞானத்தோடு செயல்படுகிறார். தன் கணவன் தவறு செய்தவன், அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதினிடத்தில் நேரடியாக துணிச்சலோடு செல்லுகிறார். தாவீதுக்கு தேவையான பரிசு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதினிடத்தில் போய் தாவீதினிடத்தில் மண்டியிட்டு தரை மட்டும் விழுந்து அவருடைய பாதத்திலே கெஞ்சுகிறார். தன்னுடைய கணவன் தவறு செய்தவன், தன்னுடைய கணவன் தவறு செய்யாதவன் என்று சொல்லி நியாயப்படுத்தவில்லை அபிகாயில். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ தவறு செய்வார்கள். அதை கேட்க வருகிறவரிடத்தில் நியாயப்படுத்துவார்கள். ஏன் கணவன் அதெல்லாம் செய்ய மாட்டார், என் புருஷன் ரொம்ப யோகியமானவன், அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார், அவர் அடித்திருக்க மாட்டார், அல்லது என்னுடைய மனைவி இப்படி பேசியிருக்க மாட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவார்கள், நியாயப்படுத்துவார்கள். ஆனால் இந்த மகள் அபிகாயில் தன்னுடைய கணவனுடைய குணங்களை நன்கு அறிந்தவராக இருந்தபடினாலே தாவீதினிடத்திலே ஒப்புக்கொள்கிறார். என்னுடைய கணவன் மோசமானவர், அவர் பேலியாளின் மகனாக துன்மார்க்கமாக வாழ்கிறார். ஆனாலும் தாவீதினிடத்தில் மன்றாடுகிறார். அபிகாயில் மன்னிப்பு கேட்கிறார். படையெடுத்து வருவதனாலே என்னுடைய கணவன் மட்டுமல்ல, எங்களுடைய ஊரில் இருக்கிற மற்ற மக்களும் அழிந்து போவார்கள், வேதனைகள் பெருகும், துன்பங்கள் அதிகரிக்கும், எனவே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார், மன்றாடுகிறார். தாவீது அபிகாயிலுடைய குணத்தை அறிந்து இவ்வளவு நல்ல அருமையான மகளை, அந்த மகளுடைய வாஞ்சையை நிறைவேற்றி மன்னிக்கிறார். தாவீது இந்த நாபால் மேல் படையெடுக்கவில்லை, நாபாலை அழிக்கவில்லை, விட்டுவிடுகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அபிகாயில் வர இருந்த ஒரு பெரிய ஆபத்தை, அதனால் ஏற்படக்கூடிய சமாதான குலைச்சலை, தங்களுடைய பகுதியிலே ஏற்படக்கூடிய வேதனைகளை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மகளாக ஞானத்தோடு செயல்பட்டார்கள். ஞானத்தோடு செயல்பட்டார்கள். இந்த மகளை பற்றி சொல்லுகிற போது, a woman's timely wise intervention brought peace to a whole land. இந்த மகளுடைய அபிகாயிலுடைய சரியான நேரத்தில் சரியான ஞானமாய் செயல்பட்டதினாலே தன்னுடைய கணவனுடைய உயிரை மட்டுமல்ல, தன்னுடைய நிலத்தில் இருந்த பகுதியில் இருந்த மக்களுடைய உயிரையும் காப்பாற்றி சமாதானத்தை உண்டு பண்ணினார் அபிகாயில். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறைமக்கள் எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, எங்கெல்லாம் சண்டைகளும் சச்சரவுகளும் கலகங்களும் இருக்கிறதோ,
அந்த இடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக இறைமக்கள் இருக்க வேண்டும். அபிகாயிலை போல செயல்பட வேண்டும். யாருக்கோ என்ன நடக்கிறது, எனக்கு என்ன, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் மிக முக்கியமான பங்கை இந்த சமுதாயத்திலும் திருச்சபையிலும் குடும்பத்திலும் ஆற்ற வேண்டும். குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தால், சகோதரர்களுக்குள்ளே சண்டை இருந்தால், அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருந்தால், ஒருவேளை அந்த அபிகாயிலை போல மனைவிகளும் அல்லது மாமியார் மருமகளிடத்திலே பிரச்சனைகள் இருந்தால், கணவனும் திருச்சபையிலே பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிற, அதை சமாதானப்படுத்துகிறவர்களாகவும், சமுதாயத்தில் நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் எங்கிருந்தாலும், நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே கூட சமாதானம் இல்லாமல் இருந்தால், பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களை சமாதானப்படுத்துகிறவர்களாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். அபிகாயில் ஒருவேளை தன்னுடைய உயிர் போகும் என்று சொல்லி பயந்திருந்தால், தாவீது ஒருவேளை அபிகாயிலை சிறைபிடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றெல்லாம் யோசிக்காதபடி அவர் ஞானமாய், தைரியமாய், துணிச்சலோடு தாவீதினிடத்தில் போய் கெஞ்சுகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மலைப்பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். நமக்கு ஒரு பெயர் உண்டு, we are children of God. அது வெறும் பெயர் அளவில் இருக்கக்கூடாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. அது குடும்பமாக இருந்தாலும், திருச்சபையாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும், கிறிஸ்தவ விசுவாசிகள் என்பவர்கள இறைமக்கள் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். மினிஸ்ட்ரி தட் ஜெனரேட்ஸ் பீஸ். இரண்டாவதாக மினிஸ்ட்ரி த்ரூ டீட்ஸ். இறைமக்களுடைய திருப்பணி செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும். செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும். இதற்கு பவுலடிகளார் தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் அநேக அறிவுரைகளை சபைக்கு சொல்லுகிறார். இறைமக்கள், விசுவாசிகள், திருச்சபையில் இருக்கிற அன்பர்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சோசன் பீப்புள் என்று சொல்லுகிறார். அந்த தெசலோனிக்க சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய செயல்பாடுகள், இறை மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அருமையான அறிவுரைகளை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் போதிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களுக்கு போதித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு போதித்திருக்கிறார். சகோதர சிநேகம் முதலாவது உங்களுக்குள்ள வேண்டும். சகோதர அன்பு உங்களுக்கு வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகள் சகோதர அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இது நான் சொல்லுவதல்ல, கர்த்தரே சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், போதித்திருக்கிறார். எனவே அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிற பொழுது, அந்தப்படி இறை மக்களாகிய நீங்கள்
மக்கதோனிய நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருந்து செயல்பட்டு வருகிறீர்கள். சகோதர சிநேகத்தை அனைவருக்கும் நீங்கள் காண்பித்து வருகிறீர்கள். சகோதர சிநேகத்தை பாராட்டுகிறீர்கள். சகோதரரே, ஆனாலும் அது போதாதுங்கிறார். ஆனாலும் சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். இந்த அன்பு போதாது. ஏதோ வேண்டியவங்க வேண்டாதவங்க கிட்ட மட்டும் அன்பு காட்டுகிற அன்பு அல்ல. என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மக்களிடத்திலே காட்டுகிற அன்பு அல்ல. நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். சகோதர சிநேகம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்று சொல்கிறார். பெருக வேண்டும். 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி எல்லாம் கவனிச்சிடுங்க. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து, அதாவது திருச்சபைக்கு வெளியில் இருக்கிற மற்ற மக்கள் உங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு முன்பாக நீங்கள் யோகியமாய் நடக்க வேண்டும். வெளியிலே இருக்கிற மக்களைப் போலவே, விசுவாசம் இல்லாத மற்ற மக்களைப் போலவே நாமும் அவர்களோடு சேர்ந்து அவர்களைப் போலவே வாழக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் சாட்சியாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்றார். புறம்பே இருக்கிற விசுவாச திருச்சபைக்கு வெளியிலே இருக்கிற மற்ற மக்களை பற்றி அவர்களுக்கு முன்பாக நீங்கள் யோகியமாய் நடக்க வேண்டும். வெளியில் இருக்கிறவர்கள் ஒருவேளை வேலை செய்கிற ஸ்தலத்தில் கிறிஸ்துவை அறியாத ஏற்றுக்கொள்ளாத மக்களும் லஞ்சம் வாங்குறாங்க, நீயும் லஞ்சம் வாங்கினா அங்கே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதான் பவுல் சொல்றார். அங்கே அவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், நீயும் போய் சண்டை போடுகிறாய், உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே அவர் சொல்லுகிறார், யோகியமானவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே வேண்டும். ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி 12ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். சில நேரங்களில் பதற்றம், டென்ஷன், துடிப்பு, அவசரம், அவசரமாய் பேசிவிடுவது, அவசரமாய் கோபப்படுவது. முதலாவது நிதானமாக இருங்கிறார். அமைதலாய் இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அமைதலாய் இருங்க. உங்கள் சொந்த அலுவல்களை பாருங்கள், உங்கள் சொந்த வேலைகளை பாருங்கள். மற்றவங்க வேலையில் போய் தலையிடாதீங்க, மற்றவங்களுடைய காரியங்களில் போய் தலையிடாதீங்க, மற்ற குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் போய் தலையிடாதீங்க, மற்ற அன்பர்களுடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க. நல்லதை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, கெடுதல் செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற வகையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளிலே வேலை செய்யவும். நீங்கள் உழைத்து சாப்பிடுங்க. பிறருடைய உழைப்பை நீங்கள் அபகரிக்கக்கூடாது, பிறருடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது, இன்னொருவருக்கு சேர வேண்டியதை நீங்கள் அபகரிக்கக்கூடாது. அது வேலை செய்கிற ஸ்தலத்திலே கூட இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை நாம் தட்டி பறிக்கக்கூடாது. அல்லது மற்றவர்களை பழி சுமத்தி, மற்றவர்களை தவறாக பேசி, மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் அதில் ஆதாயம் தேடக்கூடாது. உங்கள் சொந்த கைகளிலே வேலை செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். இறை மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் அங்கே அழகாக சொல்லுகிறார். லவ் ஒன் another, walk properly without siders, pay attention to family matters, because you are called for purity, walk in purity.
நீ தூய்மையானவனாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டவர். எனவே தூய்மையாளராக வாழ வேண்டும். இட் இஸ் த வில் ஆஃப் காட். இது கடவுளுடைய விருப்பம். இட் இஸ் த வில் ஆஃப் காட் தட் we be sanctified. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூய்மையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது கடவுளுடைய சித்தம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். இறை மக்கள், ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். தங்களுடைய சொல், செயல், சிந்தை அனைத்திலும் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இதுதான் 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்றார். தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் 4:7, கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்பது நம்முடைய செயல்முறைகள் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாகத்தான் அது நடைபெற வேண்டும், வெளிப்பட வேண்டும். எனவே இதை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டாலே நாம் பரலோகத்துக்கு போய்விடுவோம், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டாலே நாம் கடவுளுடைய ராஜ்யம் நமக்கு சொந்தம், டிக்கெட் ரெடியாக இருக்குது, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படி என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். இது தவறான எண்ணம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 24ஆம் சங்கீதத்தில், யார் கடவுளுடைய அந்த வீட்டுக்கு போவார்கள்? அதை அவர் கேள்வி கேட்டு சொல்கிறார், பதில் சொல்கிறார், அவரே பதில் சொல்கிறார். 3-5 வசனங்கள் வரையிலும், 24ஆம் சங்கீதம் 3 முதல் 5 சங்கீத வசனங்கள் வரையிலும் பார்ப்பீர்களானால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருக்கு இங்கே கிடைக்கும் அந்த இடம்? நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நான் எல்லா வரங்களையும் பெற்றிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் நாமே நம்ம ஏமாற்றிக் கொள்கிற காரியங்கள். நம்முடைய வாழ்க்கை தூய்மை இல்லாமல் இருந்தால், கடவுளுக்கு பிரியமாக பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால், நாம் அந்த பர்வதத்திற்கு போக முடியாது, கடவுளுடைய வீட்டிற்கு போக முடியாது. யார் போவார்களாம்? 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கைகளில் சுத்தம் உள்ளவர், பியூர் ஹேண்ட், கைகளில் சுத்தம் உள்ளவர், இருதயத்தில் மாசில்லாதவர், உள்ளத்திலே கபடுகளை வைத்துக்கொண்டு, உள்ளத்திலே பலவிதமான கேடுபாடுகளை வைத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல, இருதயத்திலே மாசில்லாதவர்களாய், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், அழிந்து போகிற இந்த மாம்ச இச்சைகளுக்கு தன்னுடைய ஆத்துமாவை ஒப்புக்கொடாமல், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனுமே அந்த பர்வதத்தில் ஏறுவார். பொய்யான ஆணை, பொய் ஆணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், மேலும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் உண்மையோடு உத்தமமாய் வாழ்ந்தால்தான் கடவுளுடைய வீட்டிலே நாம் பிரவேசிக்க முடியும். இதை பவுலடிகளார் சொன்ன கருத்தை ஒத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனுடைய தீர்மானமான வார்த்தைகள் இவைகள். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, மினிஸ்ட்ரி தட் ஜெனரேட்ஸ் பீஸ், சமாதானத்தை உருவாக்கும் திருப்பணி இறை மக்களுடைய திருப்பணி. இரண்டாவதாக மினிஸ்ட்ரி த்ரூ டீட்ஸ், இறை மக்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தங்களுடைய திருப்பணியை ஆண்டவருக்கு மகிமையாய் செயல்படுத்த வேண்டும்.
மூன்றாவதாக a noble ministry of laity, மிக உன்னதமான ஒரு திருப்பணி, இறைமக்களுடைய திருப்பணி என்னவென்று சொன்னால் இறைமக்களின் உன்னதமான திருப்பணி. அதுதான் நாம் இன்றைக்கு வாசிக்கேட்ட லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 25 37 வசனங்களிலே வருகின்ற நமக்கு நன்றாக அறிந்து நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற பல பிரசங்கங்களை அதன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பகுதி இது. நல்ல சமாரியனுடைய ஓமை. அந்த ஓமை நமக்கு நன்றாக தெரியும். இதை குறித்து நாம் பிரசங்கித்திருக்கிறோம், பல பிரசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி, நான் இந்த இறை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஒருவன் கேட்கிறான், நான் சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் சிறப்பாக செய்கிறேன், எல்லா விதமான ரிச்சுவல்ஸ் எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன், நான் கடவுளுடைய வீட்டுக்கு வர வேண்டும், வர முடியுமா? அப்பொழுது ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார், நீ எல்லாம் செய்கிறாய், 10 கற்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் நீ செய்கிறாய், ஆனால் உன்னிலே ஒரு குறை உண்டு. என்ன குறைன்னா, மிக உன்னதமான அன்பு உன்னிடத்திலே இல்லை. நீ உன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறாய், உனக்கு வேண்டியவர்களை நேசிக்கிறாய், ஆனால் யாரை நேசிக்க வேண்டுமோ அவர்களை நேசிக்கவில்லை. அப்போது அவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார், நான் யாரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அப்போதுதான் இந்த நல்ல சமாரியன் உண்மையை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, வாழ்வுக்காக தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒருவனை காப்பாற்றின அந்த நல்ல சமாரியனை போல நீ யாரெல்லாம் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ, வாழ்க்கையிலே வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ வாழ்வு தர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை தருகிறவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசு அவனை பார்த்து முடிக்கிறார், அந்த ஊமையை சொல்லி முடிக்கிறாய், அந்த நல்ல சமாரியனைப் போல நீயும் போய் அந்தபடியே செய், அப்பொழுது கடவுளுடைய வீடு உனக்கு கிடைக்கும். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஜீசஸ் told him, go and do likewise. அந்தபடி அப்படி அவன் செய்தபடி நீயும் செய். விசுவாசிகளே, இறை மக்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நாமும் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வாழ்வு தருகிறவர்களாக, வாழ்வை பறிக்கிறவர்களாக அல்ல, வாழ்வு தருகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அந்த நல்ல சமாரியனைப் போல அநேக காரியங்களை இழந்தார். அதன் மூலமாய் ஒரு மனிதன் வாழ்வு பெற்றார். அவர் யாரோ, அவர் சொந்தம் கிடையாது, உறவு கிடையாது, தனக்கு வேண்டியவன் கிடையாது, தன் இனத்தான் கிடையாது. ஆனால் யாரும் தெரியாத ஒரு மனிதன், முன்பின் தெரியாத ஒரு மனிதன், குற்றுயிராய் கிடந்தவன் காப்பாற்றின நல்ல சமாரியனைப் போல நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறை மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் இந்த உலகத்தில் செயலாற்ற வேண்டும். நிறைவாக அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இறை மக்கள் என்ன பணி செய்ய வேண்டும், நோபல் மினிஸ்ட்ரி ஆஃப் லைட்டி என்பதற்கு மிக அற்புதமாக சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 34 முதல் 36 வசனங்களில், மத்தேயு 25 34 முதல் 36 வசனங்களில் ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார், நடக்கப் போகிற உண்மையை சொல்லுகிறார், சத்தியத்தை சொல்லுகிறார். நாம் அநேகர் இதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களே வாருங்கள் என்று சொல்லவில்லை.
அநேக வரங்களை பெற்றவர்களை வாருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம்? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலையிலே பரிதாபத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தவர்கள். அவங்க கேட்குறாங்க, ஐயா உண்மை எப்போது நாங்கள் பசியாய் கண்டோம்? எப்போது நீர் வஸ்திரம் இல்லாமல் உண்மை கண்டோம்? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, வஸ்திரம் இல்லாமலும் உணவில்லாமலும் தாகமாக இருந்தவர்களும் அந்நியராய் சேர்த்து கொள்ளக்கூடாத ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களும் யாரெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நான் அப்படிப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன், அந்த மக்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு செய்வது எனக்கு செய்தது என்று சொல்லுகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இறை மக்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நாம் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள், பல வீடுகள் இருக்கிறது, பல கார்கள் இருக்கிறது, பல பங்களாக்கள், பலவிதமான நிலபலன்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. யாரெல்லாம் தங்களுடையதை பகிர்ந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கொடுத்தார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார். கொடுத்தவர்களை பார்த்து, பெற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவனுடைய பார்வையிலே யாரெல்லாம் நான் இதை பெற்றுக்கொண்டேன் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக யாரெல்லாம் தங்களுடைய இழந்தார்களோ, கொடுத்தார்களோ, பகிர்ந்து கொண்டார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் கடவுள் கொடுத்ததை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு ஆண்டவர் அவர் உங்களுக்காக ஆயத்தம் கொண்டிருக்கிற ராஜ்யத்தை கொடுக்க இருக்கிறார், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அதுதான் த நோபல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேட்டி. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, மினிஸ்ட்ரி தட் ஜெனரேட்ஸ் பீஸ். இறை மக்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். மினிஸ்ட்ரி த்ரூ டீட்ஸ். இறை மக்கள் செயல்படுகிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் சாட்சிகளாய் வாழ வேண்டும். நோபல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேட்டி. மிக முக்கியமான திருப்பணியாக தங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாக, தங்களுடையதை கொடுக்கிறவர்களாக, இழக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் இறை மக்கள். அவர்களுக்குத்தான் பரலோக வீடு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து வாழ்வோம். வாழ்க்கையின் மூலமாய் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோத்திலிருந்து எழுந்தருளினார். பரமணத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்ச வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய
திருச்சபையின் அறிவிப்புகளை வாசி கேட்போம். சபையின் அறிவிப்புகள். அரசு மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிறு காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். திருச்சபையின் அனைத்து உறுப்பினர்களும் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் சபை உறுப்பினர்கள் 5/10/2021 மிஸ்டர் எம். ஜோஷ்வா ஹாரிஸ், 7/10/2021 மாஸ்டர் எஸ். ஷெர்வின் பொன் ஆரோன், 9/10/2021 செல்வி ஜே. ஜெனிதா கோல்ட். இந்த வாரம் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்கள் யாரும் இல்லை. இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்களுக்கு சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இவர்களுக்காக ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களே, திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன். அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பேரருளால் நீர் ஒவ்வொருவரையும் சுகபலத்தோடு நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. எங்களை கிறிஸ்துவின் சரீரமாக நீர் இணைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை காணட்டும். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு மகிமையாய் ஜீவிக்கட்டும். திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதியும். அநேக திருமண நாட்களை காணட்டும். சுகபல ஜீவனோடு வாழ்ந்து உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக கீர்த்தனைகளில் 5வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 5. Sarva
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உன்னதமானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அளவற்ற ஒரு கிருபை எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிக்கிறார்கள். திருச்சபையுள்ள குடும்பங்களை ஆசீர்வதி. வயோதிபர்களிலிருந்து குழந்தைகள் வரையிலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதி, பாதுகாத்தலும் பராமரித்தலும் நல்ல சுகம் பலன் ஜீவனைத்தார். உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டு ராஜா. ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று முற்றிலுமாய் நீங்கும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை காப்பாற்றுங்க. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க சுவாமி. ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற மகள் சுமதியை காப்பாற்றுங்க ராஜா. அந்த மகளுக்கு காணப்படுகிற ஆண்டவரே, அந்த கொடிய நோயிலிருந்து உடைய மகளை காப்பாற்றி பலப்படுத்தி சுகப்படுத்தி ஜீவனோடு காப்பாற்றுங்க சுவாமி. உடைய மகளை சாட்சியாய் நீங்கள் நிறுத்துங்க ராஜா, சுகப்படுத்துங்க. இப்படியாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்த விசேஷமாக இந்த கொடிய தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், எங்களுடைய தமிழக முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், காவல்துறையினர், இராணுவத்தினர், துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தாவே கிருபையாயும், ஆண்டவரே கிருபையாயும் ஒவ்வொருவரையும் காப்பாற்று. ஆண்டவரே, மூன்றாம் அலையெல்லாம் வராதபடி தடுத்து நிறுத்தி உம்முடைய பேரருளால் இந்த உலகத்தையே நீர் காப்பாற்றும்படியாய் செபிக்கிற ராஜா. உலகத்தையே காப்பாற்றுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு, பசியோடு, வியாதியோடு, வறுமையிலும் இழப்பிலும் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுகிறார்கள். ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறார்கள். ஆண்டவரே, இப்பொழுதும் யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளையில் அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் அளிப்பீராக. கண்ணீரை காண்கிற தேவன் நீர். ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தும், கண்ணீரை துடைத்தலும், ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களை காத்தல்லும் ரட்சித்தல்லும் எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமேன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.